பொண்டாட்டி வந்து புருஷனை வெட்டி அதை வச்சு ஒன்று போட்டிருக்காரு மாதிரி சொல்லியிருக்காரு. ஜில்லுன்னு இருக்குங்க இது. அப்போ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வராங்க மக்களுக்கு. கருத்து வந்து நல்ல கருத்து நினைக்கிறேன். இல்லை, தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது வந்து அது சரியானதுன்னு சொல்ல முடியாது. இருந்தால் அந்த பொண்ணு அவங்க சைடில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சுருக்காங்க. இது தப்பு, கொலையை மறைச்சிட்டு இருக்கிறது வந்து அது நியாயமாக படல. படத்துல பெண்களை வந்து ஒரு பொருளா பார்க்குற மாதிரி ஒரு பெண்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை, பெண்களை பொருளாக பார்க்குற மாதிரி சொல்ல. ஆம்பளைங்க பண்ணுற தப்பு, அதுக்கு தண்டனை வந்து இது சரியான தண்டனை சொல்ல முடியாது. ஒரு கொலையை 2 பேரும் கொலையை பண்ணிவிட்டு அதை மறைக்கிறதுங்கிறது வந்து நியாயமான விஷயமே தெரில. இருந்தாலும் படம் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, சரி ஓகேங்கிற மாதிரி. ஆனால் அதுதான் நியாயம்னு ஏற்றுக்க முடியாது. படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணே, அருமையான படம், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். லேடிஸ் சப்ஜெக்ட் படம், மெசேஜாக தான் எல்லாத்துக்கும் அதான் சொல்லிட்டு வரேன்டா. என்ன தான் பொண்டாட்டி அழகாக இருந்தாலும் நம்மளோட புத்தி வந்து இன்னொரு பொண்ணு மேலே தான் போகுது. அது எல்லா ஆண்களும் குறை சொல்ல விரும்பல, அது ஒரு சில ஆண்கள் பண்ணுற தவறு. அதான் மெசேஜ். பெண்கள் பார்க்க வேண்டிய படம், இனிமேலே தப்பு பண்ணக்கூடாது ஆண்கள் யாருமே. 2 பேரும் கலக்கிட்டாங்க. லஜாமல் ஜோ சொல்லவே தேவையில்ல, ஜேபிஎம் பாட்டில் செங்கனி கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க இல்லை மெயின் லீடு, லாஸ்ட்டில் சொல்லவே தேவையில்லை. அவங்க பிச்சு போயிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுக்குன்னு. 2 பேரும் எந்த குறையும் இல்லைண்ணா, படம் அருமையாக போகுதுண்ணே, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த வீக்கெண்டு ஃபேமிலியோட வந்து பாருங்கள் எல்லாருமே. லேக் ஆகிற மாதிரி இல்லைண்ணே, படம் அப்படியே சைலண்ட்டாக போகுது. ஒரு வெறுப்பு தட்ட சீன் எதுவுமே இல்லை, அது பாட்டு போயிட்டே தான் இருக்குது. அது பாட்டுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. ஃபேமிலி ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், முக்கியமாக பெண்கள் பார்க்க வேண்டிய படம். ஜென்டில் உமன்ன்றது அந்த பெண்களுக்காக வச்சதுன்னா, அந்த ஜோஸ்வா டேரக்டரா அவர் பக்கவாக டைட்டில் வச்சுக்காரு, ஜென்டில் உமன்ன்றது. சாங் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சாங்கு, ரொம்ப குத்து பார்த்தலாம் இல்லை, அப்படியே ஸ்லோவான பார்த்து இந்த படத்துக்கு மெயினான சாங் மட்டும்தான் அது, ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஓகே, அந்த படத்துக்கு கரெக்டாக எடுத்து வச்சுக்கார் ஜோஸ்வான்றவர். அவர் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இது ஜென்டில் உமன் படம் பார்த்துட்டு வரேன். கதை என்னன்னா, ஒரு கப்புள் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வைக்கிறாரு. ஸோ இதை கண்டுபிடிக்கும் போது ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த கொலையை எப்படி மறைச்சி அது என்ன பண்ண போகிறாங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் ஃபில்ம் மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது, ஏன்னா அது ஒரு ஆர்ட் ஃபில்ம் மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ படமே ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். பட் ரொம்ப டீட்டெயிலிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஒய்ஃபோட ஃபீல், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் அந்த கீப்பா லாஸ்ட்லேயே பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த ஃபீல், அவங்களோட எமோஷன்ஸும் ரொம்ப நல்லா கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினாக பண்ணவங்க ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காங்க, வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்லேயும் ரொம்ப நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மைனஸ் வந்து அந்த இது அவங்க தான் மெயின் ஹீரோயின், அவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் அப் டு த மார்க் இல்லை. ஏன்னா அவருக்கு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது அவர் மாத்திரம் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. 2 ஹீரோயின்ஸுமே ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, அந்த அவங்க தாட் ப்ராசஸ் ரொம்பவே பழசாக இருக்குது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தாட் ப்ராசஸாக இருக்குது. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அவ்வளோ காமனாக இருக்குது. ஒரு ஈவன் லீகலாட்டே எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் எல்லாமே லீகலைஸே பண்ணிட்டாங்க. மிஞ்சி பண்ணால் நீங்கள் டிவோர்ஸ் தான் வாங்க முடியும். பட் இங்கே கொலை பண்ணிவிட்டு வேறு மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த தாட் ப்ராசஸ் ஒரு 25 இயர்ஸ்க்கு பேக்கில் இருக்குது. மற்றபடி வந்து டீட்டெயிலிங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஏ கண்டென்ட்டான பேஸ் இருந்தாலுமே எந்த ஒரு ஷாட்டுமே ஏ கண்டென்ட்டுக்கான ஷாட்டு ஒரு ஷாட்டு கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. சொல்லிட்டேன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்னா, சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் தானே இது. நம்ம நல்லா எடுத்திருக்காரு. ஏற்கனவே தந்தியில் வந்த கதை தான் அது. தந்தியில் ஒரு புருஷங்காரன் வந்து பொண்டாட்டியை வெட்டி அதை வேக வச்சு கொண்டு போய் நாய்க்கெல்லாம் போட்டு விட்டான் அப்படின்னு தந்தியில் வந்த கதை தான் அது. இதில் அப்படி மாற்றி பொண்டாட்டி வந்து புருஷனை வெட்டி அதை வச்சு கொண்டு போட்டிருக்காரு மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம், ஏன் அவனை வந்து இவ கொலை பண்ணான்றதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. அவன் தவறானவன். சமூகம் அப்படி பார்க்க போனாக்கா எல்லாரையுமே வெட்டி வேக வச்சு போடணும். என்ன சொல்றீங்க? பாட்டு எனக்கு இன்னும் பெருசாக தெரியல. ஏன்னா நம்ம முன்ன மாதிரிலாம் பாடல்கள் இல்லை இப்போ, அதனால் அது பெருசாக தெரியல. பழைய படங்கள்லாம் எவ்வளோ பாடல்களுக்கு எவ்வளோ பாட்டெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கும்.
இப்போ வரும்போது என்ன பாட்டு பாட முடியுதா? ஒரு ஓகே, அவ்வளோதான். என்ன சொல்லியிருக்காங்க, அவ்வளோ அவர் நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அவ்வளோதான். என்ன சொல்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஹீரோனோட ஆக்டிங். உண்மையிலே ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்படி இந்த அளவுக்கு எல்லா படத்துலையும் ஒரு பர்ஃபெக்ஷனான ரோல் எடுத்து நடிக்க முடியுது அப்படிங்கிறதே தெரில. அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன் அப்படின்னா ஒரு அருவாள் எடுத்து அப்படியே வெட்டுற மாதிரி, கத்தி எடுத்து வெட்டுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்லலாம் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு ஒரு இதுலேயும் காட்டும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதை தாண்டி ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி, ஒரு ஃபேமிலியோட லைஃப் எப்படி இருக்குமோ, ரொட்டேட்டனாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்தது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா எனக்கு இதில் இன்னொரு விஷயம் பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு ஒய்ஃபாக இருந்து அவங்க சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூவும், ஒரு அஃபேர் வச்சுருக்க அந்த பொண்ணு வந்து எந்த அளவுக்கு ஒருத்தனை லவ் பண்ணுது, எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது, அதே நேரத்தில் அவன் எந்த அளவுக்கு ஏமாத்துறான் அப்படிங்கிற மாதிரி காட்டின விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. 2 பெண்கள் சைட்லையுமே இருக்கக்கூடிய நியாயத்தை காட்டினது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் வந்துட்டு கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சாங் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இதில் ஓவர் இதெல்லாம் இல்லை. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸோட கண்டென்ட்லேருந்து போகிற மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ஒரு சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி வந்துட்டு அந்த அவன் காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்களோட லவ்வர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வரக்கூடிய சாங் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த அளவுக்குலாம் நீங்கள் இது பண்ணுற அளவுக்குலாம் மோசமாக அப்படியே வெட்டி இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் காட்டல. ஆனால் நிறையா ஃபெமினிசம் பேசியிருக்காங்க. படம் முழுக்கவே பார்த்திங்கன்னா நிறையா ஃபெமினிசம் பேசியிருப்பாங்க. அதை தாண்டி எனக்கு என்னென்னா, இன்னும் அதாவது எப்படின்னா, எல்லா ஆண்களுமே பெண்களை வந்து வெறும் காம மோகத்தோட மட்டுமே பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொடுப்பாங்கங்கிற ஒரு விஷயம் காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா டோட்டலாக ஃபெமினிசம்னாலும் இதுலேயும் ஆண்கள்லேயும் நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்களா, அதை கொஞ்சம் காமிச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இப்போ எல்லாருமே வந்து ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு தான் வந்து ஒரு குடும்பத்தை நடத்தணும், அவன் தான் வந்து எல்லாருக்கும் தலைமை தாங்கி நடக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்டாக இருக்கவன் வந்து ஒரு தகுதியாக இருக்கணும் அப்படிங்கிறத சரியாக சொல்லியிருக்காங்க. பெண்ணுன்னா எப்பயுமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, கணவன் மனைவி அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா புருஷன் முன்னாடி எல்லாமே வந்து பின்னாடி தான் வந்து பெண் வந்து தள்ளப்பட்டிருக்கு. ஒரு எழுத்தாலும் சரி, ஒரு வாக்கியத்தாலும் சரி, அப்படி தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா தவறுகளுக்கும் ஒரு நடந்துச்சுன்னா வந்து ஆண் மேலே பழி வர்றது கிடையாது, ஒரு பெண் மேலே தான் பழி விழுந்துக்கிட்டே வரும். ஆனால் இந்த படத்தில் வந்து முதல் முறையாக என்ன சொல்லியிருக்காங்களா, எல்லா தவறுகளுக்கு காரணம் வந்து ஆண் தான், பெண் கிடையாது அப்படின்னு ஒரு புதுமையாக அவர் சொல்லியிருக்காங்க. அது வந்து படமாக பார்த்தா ஒரு சினிமா மாதிரி சொல்லாமல் நிஜத்தில் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் 2 ஹீரோயினுமே நல்லா நடிச்சிருக்காங்க சார். 2 பேருமே அதாவது ஒரு தப்பு பண்ணால் கூட அதில் வந்து ஒரு நியாயம் இருக்குங்கிற மாதிரி இதில் காமிச்சிருக்காங்க. பெண்கள் சைடு ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா விலகி போனாலும் தவறுன்னு தெரிஞ்சாலும் விலகி போனாலும் விட மாட்டேங்கிறான் ஆண்களை. ஆண்களால் தான் அந்த மாதிரி பெண்கள் வந்து விலகி போக முடியல, அவங்க எப்படியாவது அட்டாக் பண்ணிடுறாங்க ஆண்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து முதல்ல வந்து இந்த படம் வந்து பெண் பார்க்குற படம் இல்லை சார். மெயினாக இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இது ஆண்கள் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா நம்ம ஒரு ஹஸ்பண்டாக ஒரு பொண்ணுக்கு ஹஸ்பண்டாக இருக்கும், ஒரு பொண்ணுக்கு வந்து அண்ணனாக இருக்கும், ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து இதாக இருக்கும். இப்படி எல்லா ஆண்களும் பார்க்க வேண்டிய படம் சார். ஏன்னா ஒவ்வொரு ஆண்களும் வந்து இந்த படத்தை பார்க்கணும். அவங்க பார்த்தா தான் எந்த பெண்களுக்கும் வந்து இப்படி வன்முறை நடக்காதுங்கிற, செக்ஷுவல் வன்முறை நடக்காதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் படம். 2 ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்டர் சொல்லக்கூடாது, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இதை கண்ணாமன்னு மியூசிக்லாம் பண்ணாமல் இந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல நிகழ்ச்சியாக பண்ணியிருக்காங்க சார். குட் ஃபிலிம் சார். தேங்க்யூ சார். படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள். ஃபெமினிசம் பற்றி பேசுகிறாங்க. லிஜோமல் வந்து 2 மணி நேரம் கேரி பண்ணி அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க. நான் வந்ததே வந்து ஜெய்பீமில் நடித்த அந்த லிஜோமல் பார்க்கணும் தான் வந்தது. லிஜோமல் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட்டு. அந்த கதையை அப்படியே கேரி பண்ணி தூக்கிட்டு வர்றவங்க கடைசி வர பண்ணுறது வந்து யாருன்னு கேட்டால் அவங்க தான். படம் வந்து கண்டிப்பாக ஃபெமினிசம் பற்றி பேசுகிறதுனால ஒன் டைம் வாட்சபிள். ஒரே ஒரு கொலை நடக்குது, அந்த கொலைக்கான ரீசனை மட்டும் வெயிட்டாக வச்சுருந்தாங்கன்னா பட்டம் எங்கேயோ போயிருக்கும், தாறுமாறு ஜெய்பீம் ரேஞ்சுக்கு போயிருக்கும். ஸோ அந்த ரீசனை சரியாக வைக்காதனால ரொம்ப பிலோ அவரேஜ் படமாக கொண்டாந்து முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். சினிமாட்டோகிராஃபி செம்ம வெளுத்து வாங்கியிருக்காப்புல. கோவிந்த வசந்தா மியூசிக்லாம் பட்டே கிளப்ப, ஒரு வயலின்லாம் போடுவாப்புல, நம்மளுக்கே ஒரு மாதிரியா கூஸ் பம்ப் ஆயிரும்.
ஸோ அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. மற்றபடி ஓவராலாக எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. நல்லாவே பட்ஜெட் போட்டுருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்தாலும் படம் நினச்ச அளவுக்கு போகாத காரணம் கண்டென்ட் கூட செம்ம அருமையான கண்டென்ட்டு. போகாததுக்கு போகுமான்னு டவுட்டாக இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களையுமே தேட்டர் பக்கம் இழுத்துருக்கலாம். அந்த கண்டென்ட் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை செய்யாமல் விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். படம் கொஞ்சம் ஸ்லோ தான். உங்களுக்கு தெரியும்ல, கிட்டத்தட்ட மலையாளத்தை போய் டச் பண்ணிட்டு வந்துட்டாங்க நம்ம ஆளுங்க. தமிழ் படம் மாதிரி இல்லை, எந்த கமர்ஷியல் எலமெண்ட் இல்லாமல் மலையாள படம் இப்படி தான் ஒரு சின்ன ஒரு நாட்டை வச்சுட்டு அப்படியே பண்ணியிருப்பானுங்க. உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மலையாள படத்தை ரசிக்கிறவங்களுக்குலாம் இந்த படம் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு பெரிய படம். நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு வந்து அந்தளவுக்கு ரசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான்.